பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்காக அடியார் தினந்தோறும் ஜெபிக்கின்றேன். நீங்களும் இந்த நாசிரிய திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு அதிகமாக நாம் ஊழியம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு அதிகமாக நாம் ஊழியம் செய்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து 4வது மாடியில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்க விரும்புகிறேன். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பம்மல் ரோட்டுக்கு ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு சியோன் காம்ப்ளெக்ஸு. ரொம்ப மக்கள் சென்னையில் நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று உன்னை அழைக்கின்றேன். உங்களுக்காக சிறப்பு பாடல்கள் மற்றும் ஆராதனை சிறப்பு செய்திகள் எல்லாம் உண்டு. கூட்டத்தினரில் சகோதரர் மங்களராஜ் அவர்கள் உங்களுக்கு சிறப்பான விருந்தை அளிப்பார்கள். நான் உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். அடக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். பிரியத்துக்குரியவர்கள், இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருக்கிறது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இன்றைக்கு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுறாங்க. அதுக்கு ஆசிரியத்தில் இருக்கிற இந்த அடக்கலான் குருவி முதியோர் இல்லம் தான் சரியான இடம். தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு தினந்தோறும் 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. திஸ் இஸ் பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு ஸ்டெப் இன் டு திஸ் ஓல்ட் ஏஜ் ஹோம். நிறைய பேருக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் விருந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது ஊழியத்தில் அநேக குடும்பத்தார் உண்டு. அதில் ஒரு சில குடும்பத்தில் மிகவும் துரதிர்ஷ்டவசமாக திருமணமாகி கொஞ்ச காலத்தில் அது உடைந்து போய்விட்டது. இப்பொழுது சட்டப்பூர்வமாய் பிரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில குடும்பங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் கண்டிப்பாக நாம் உதவி செய்ய வேண்டும். முதல் குடும்பத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க. பொதுவாக இந்த மாவட்டத்தில் ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இந்த தாயும் மகளும் என்னை மிகவும் அன்பாக உபசரித்து உணவு கொடுப்பவர்கள், நேசிப்பவர்கள், ஊழியத்தை தாங்குபவர்கள். அவருடைய பேத்திக்கு இப்பொழுது 27 வயது ஆகிறது. அவர்கள் BE முடித்து நல்ல வேலையில் இருக்கிறார்கள். நன்கு படித்து வேலை பார்க்கிற ஜெபிக்கின்ற ஒரு மணமகன் தேவை.
இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பி இருக்கிறாங்க, 37 வயதாகிறது. அவருடைய அக்கா ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கிறாங்க, அதில் 50லேருந்து 100 பேர் வேலை பார்க்குறாங்க. இதில் ஒரு மேனேஜராக இருக்கிறாரு, நல்லா பையன், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற ஒரு மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சியில் இருக்கிறாங்க, குடும்பத்து மக்கள், மேன் மக்கள், நல்ல பிள்ளைகள். சிட்டிக்குள்ளே அவங்க எண்ணெய் கடை வச்சுருக்கிறாங்க. அவருடைய மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது, நல்லா படிச்சிருக்கிறாங்க. வீட்டோடு இருக்கிற ஜெபிக்கிற நல்ல குணசாலியான மணமகள் அவர்களுக்கு தேவை. நாமும் வைத்துக் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, சங்கீதம் 41:1 சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இன்றைக்கி யார் சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தையாக இருக்கிறாங்க? ஏழைகள் மேலே சிந்தையாக இருக்கிறாங்க, வியாதிப்பட்டவங்க மேலே சிந்தையாக இருக்கிறாங்க. எல்லோரும் எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆடி பாட முடியும், கொண்டாட முடியும், மதுபானங்களை குடிக்க முடியும், வாலிபத்தின் பாவங்களில் மூழ்கி திளைக்க முடியும். அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது தான் இன்றைக்கி கோடி கோடியாக மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. கேட்டுக்கு போகிற பாதை எப்பொழுதுமே பெருசாக இருக்குது. அது ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆபத்து வரும்பொழுது, எதிர்பாராத சம்பவம் நடக்கும் பொழுது கடவுளை தேடுவார்கள். கடவுள் அவர்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் நெருக்கப்பட்டு முழுவதும் சிறுமைப்பட்டவர்களோடு கூட வாழும் பொழுது, பிசாசு பிடியில் இருப்பவர்கள், வியாதி பிடியில் இருப்பவர்கள், தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்தவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்களை தேடி சென்று அவர்கள் மேல் சிந்தையாயிருந்து உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் விடுவிப்பார், உங்களை காப்பாற்றுவார். இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 5:1 முதல், பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கடற்கரையில் நிற்பதை காண்கிறோம். அவர் ஜனங்களை சந்திக்கிறதுக்காக அங்கெங்கும் போயிட்டே இருந்தார் நம்ம ஆண்டவர். அவருடைய ஒரே ஒரு தரிசனமே எப்படியாவது ஜனங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் அளிக்க வேண்டும் என்பதே. அப்படி ஒரு நாள் கடற்கரைக்கு போகும்போது அங்கே கூட திரளான ஜனங்கள் வந்தார்கள். அவர்கிட்ட செய்தி கேட்க முடிய ஆசையாக அவரை நோக்கி பார்த்தாங்க. தாய்ப்பறவைய கோழி குஞ்சுகள் ஆர்வமாக பார்க்கும், அம்மா ஏதாவது சாப்பாடு தர மாட்டாளா ஆன்னு சொல்லி வாய் அப்படி திறந்துக்கிட்டே இருக்கும், அம்மா வாய் சாப்பாடுத்தா. அதே மாதிரி அநேக ஜனங்கள் இயேசு ஏதாவது நல்ல வார்த்தையை தர மாட்டாரா, என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா, என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா என்று ஏராளமான ஜனங்கள் அங்கே வந்தார்கள் என்று நாம் காண்கிறோம். கடற்கரைக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? மெரினா பீச்சுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? நானும் போயிருக்கிறேன். காயல்பட்டினம் கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? அங்கெல்லாம் நிறைய ஜனங்கள் வாக்கிங் வருவதை வழக்கமாக வைத்திருக்காங்க. காலையில் சாயந்தரம் நிறைய மக்கள் வாக்கிங் போய்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் லீவ் விட்டாலே அவங்க மெரினா பீச்சுக்கு வராங்க. நிறைய மக்கள் அங்கே உட்கார்ந்து குடும்பமாக பேசிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நிறைய காதல் ஜோடிகள் காதலை வளர்ப்பதற்காக அவங்க பீச்சுக்கு வருவாங்க. நிறைய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் அதை வைத்து ஏதாவது வயிற்று பிழைப்புக்காக சுண்டலை விற்று அதை விற்று பாவம் அவங்க அப்படி ஒரு கூட்டம் அங்கே வரும். மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் மீன் பிடித்து விட்டு அவர்கள் கடற்கரைக்கு வருவாங்க. அந்த மீன்களை எல்லாம் சந்தோஷமாக அவங்க இறக்கி இங்கே அடுத்த லைனில் கூட நம்ம பார்க்குறோம். அது பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கிறது கடற்கரை என்பது. இன்னுமாக பல காரியங்கள் அந்த கடற்கரையிலே நடப்பதை காலங்காலமாக நாம் காணலாம். நாங்கள் சின்ன வயதில் 11th 12th நான் படிக்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குறி தகப்பனாகிய பெருமதிப்பு ஜான் கோயில்ச்சி ஐயா உயிர்மீச்சு ஜெபக்குழு என்று ஒரு ஜெபக்குழுவை வைத்திருந்தார்கள். அதில் இருக்கிற 20-25 பேர் உண்டு. அவங்க மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு கடற்கரைக்கு இந்த மாதிரி இரவு நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. அங்கேயே வைத்து பௌர்ணமி ஜெபம் என்று சொல்லி பௌர்ணமி நேரத்தில் நாங்கள் எல்லோரும் வரவேல் செய்கிற ஐயா, என்னுடைய பழைய நண்பர் ஸ்ரீதர், தூத்துக்குடி ஸ்ரீதர், இப்பொழுது அவர் இல்லை, எல்லாம் நாங்கள் கூட்டமாக போய் அந்த இரவு நேரத்தில் அங்கே போய் நல்லா கடற்கரையில் போய் ஜெபிப்போம். நாங்கள் கடற்கரையை ஜெபத்திற்காக பயன்படுத்தலாம் என்பதை எங்களுடைய ஆவிக்குறி தகப்பன் ஜான் கோயில் செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. பல விதங்களிலே பலர் கடற்கரையை கடற்கரையை பார்த்து ரசிக்கிறாங்க, காற்று வாங்க வராங்க, சரி குளிக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அந்த மக்களுக்கு ஆவிக்குரிய உணவை கொடுக்கும்படியாக அந்த இடத்தை தேர்வு செய்தார் என்று நாம் அறிய வருகிறோம்.
எப்படி இந்த கடற்கரை ஒரே கடற்கரை தான் பல மக்களுக்கு பல விதங்களில் பயன்பட்டதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் கூட பல விதங்களிலே அது பயன்படலாம். ஒரு வீடு எழுந்து வைத்து கொண்டால் அது எப்படி வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம். வசிப்பதற்கு, தூங்குவதற்கு, ரெஸ்ட் எடுப்பதற்கு, சமைப்பதற்கு, குடும்பத்தை கெட்டுவதற்கு பயன்படுத்தலாம். அது குடிக்கிறதுக்கு வீடை பயன்படுத்துகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வீடை பயன்படுத்துகிறாங்க. என் கூட வேலை பார்க்குற மேடம், அவங்க வீட்டு மேலே 40 தம்பிமார் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஷிப்பிங் கம்பெனி வச்சுருக்காங்க. ஒரு வீடு தான் எத்தனையோ விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. நிறைய பேர் வீட்டு மேலே அவங்க ஜெபிக்கிறதுக்கு கூடாரத்தை போட்டிருக்காங்க. யூ கேன் யூஸ் யுவர் ஹவுஸ் ஆஸ் யூ விஷ், யூ கேன் யூஸ் யுவர் லைஃப் ஆஸ் யூ விஷ். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதுக்குனாலும் பயன்படுத்தலாம். கர்த்தர் உங்களுக்கு மாதந்தோறும் 10,000, 20,000, 50,000, 1 லட்சம், 10 லட்சம் சம்பளம் தராரு. அந்த பணத்தை எதுக்குனாலும் செலவழிக்கலாம். உதவி செய்வதற்கு செலவழிக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், நிலங்களை வாங்கி போடலாம், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கலாம், ஊழியத்தை தாங்கலாம், ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம், ஆலயத்தை கெட்டவருக்கு கொடுக்கலாம், இப்போ பிஸ்னஸில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் பணத்தை நீங்கள் எப்படினாலும் செலவு பண்ணலாம். அதை யாரும் கேட்க முடியாது. ஒரு மரம் இருக்கிறதுனால் அது மரம் நிழல் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது, வெட்டப்பட்டு பேப்பர் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அடுப்பெரிப்பதற்காக அந்த விறகுகள் பயன்படுத்தப்படுகின்றன, இனப்பெருக்கம் செய்வதற்காக அது பயன்படுத்தப்படுகின்றன. மரங்களில் நிறைய குருவிகள் வந்து அடைகின்றன. மரம் நிழலுக்கு முக்கியமானது. மக்கள் கீழே உட்காந்து நல்லா ஓய்வு எடுக்கிறாங்க, பைக்கை கொண்டு பார்க் பண்ணுறாங்க, காரை கொண்டு பார்க் பண்ணுறாங்க. வேரியஸ் வேஸ் ஈவன் a tree is used. உங்களுடைய வாழ்க்கையும் கூட இப்படித்தான். நீங்கள் நினைத்தால் எப்படி வேண்டுமென்றாலும் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தலாம். வாலிபனை, வாலிப மகளே, இந்த வாலிப இதில் படிக்கலாம், உழைக்கலாம், ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய நேரத்தை சர்ச்சில் போய் உட்காந்து வாலண்டியராக இருந்து ஜெபிச்சு பயன்படுத்தலாம். ஊழியத்துக்காக பாட வரலாம், சாட்சி சொல்ல வரலாம், ஆண்டவர்கள் கெட்ட வரலாம். இல்லைனா நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகலாம், படிக்கலாம், எப்படினாலும் உங்கள் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு பில்லின்னு ஒரு நண்பர் இருந்தார் நான் ஸ்கூலில் படிக்கும்பொழுது. அப்போ அவர் அக்கா ஷாலிஷா, இப்போல்லாம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அவங்க இந்த எஸ்டேட்லேருந்து பிள்ளைங்க. பில்லி என் கூட படித்தார், அக்கா ஷாலிஷா அக்கா எங்கள் அக்கா கூட படித்தாங்க, அதனால் ரொம்ப க்ளோஸ். அப்போ அந்த பில்லிகிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கும்போது அவர் அதான் எழுதினார், கிறிஸ்டோஃபர், லைஃப் இஸ் ஹேவிங் 2 coins, 2 sides, லைக் எ காயின், இட்ஸ் ஹேவிங் 2 sides. இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், ஆனால் நம்ம இப்படி தான் வாழணும், ஏசப்பாவுக்கு தான் வாழணும்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். நம்முடைய வாழ்க்கை என்பதும் அப்படித்தான் இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, நாம் நிச்சயமாக நாம் ஆண்டவருக்காகவே வாழ வேண்டும். ஆண்டவர் கடற்கரை ஜெபத்திற்காக, ஊழியத்திற்காக பயன்படுத்தியது போல எங்கு போனாலும் நம்முடைய எனர்ஜி, நம்முடைய பணம், நம்முடைய நேரம், நம்முடைய அறிவு, புத்தி எல்லாவற்றையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காகவே நாம் பயன்படுத்த வேண்டும். வாலிபர்கள் கஞ்சாடி பிறகு வாலிபத்தில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? நிறைய பேர் போதைக்காக, காதல் எனப்பட்ட மாயைக்காக எவ்வளோ தான் பண்ணுறாங்க. ஆனால் நாம் ஏசப்பாவுக்காக வாழ வேண்டும், அவருடைய பணியை செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, 2வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளி அவர்களை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் அங்கங்கே பார்க்குறாரு. அப்போ தான் 2 படகு கடற்கரைக்கு வந்திருக்குது. அதாவது ஆழ்கடலுக்கு சென்று அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வந்து கடற்கரைக்கு அப்போ தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வலைகளை எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. கடைக்கு ஜாமானை தூக்கி, வெளியே இருக்கிற ஜாமானை தூக்கி உள்ளே வைப்பாங்க. மாளிகைக்கு சென்று நைட்டு நாங்கள் திரும்பும் பொழுது சில கடையில் இருக்கிற அரிசி மூட்டைகளை தூக்கி உள்ளே வச்சிட்ருப்பாங்க. சில கடையில் விளக்குமாரிலேருந்து எல்லா ஜாமான ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிட்ருப்பாங்க. சில கடையில் பழங்களை எடுத்து உள்ளே வச்சிட்ருப்பாங்க. தட் மீன்ஸ் தட் தே ஆர் கோயிங் டு க்ளோஸ் த ஷட்டர்ஸ், புட் த ஷட்டர்ஸ். கடையை மூட போகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்குள்ளே வேகமாக போய் என்ன ஜாமான் வாங்கணுமோ வாங்கிக்கிடணும். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, வலையை அலசிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஆண்டவர் போய் அதில் ஒரு செலக்ட் பண்ணுறார். 2 இருக்குது, ஒரு செலக்ட் பண்ணுறாரு. யாருப்பா இது யார் இதுக்கு ஓனர் அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் ஐயா. சீமோன் பேதுரு ஓடி வர்றாரு.
உன் போட்டை கொஞ்சம் தள்ளி கொண்டு உள்ளே போடு, நான் அதிலிருந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இவர் ஆழ்கடலில் போயிருக்காரு, பின்னால் வாஸ்தவம்னா ஒன்றுமே கிடைக்கல, சோகத்தில் இருக்கார். வீட்டுக்கு போகிற ஒன்றுமே இல்லையா, வீட்டில் பொண்டாட்டி கேட்பாட, பிள்ளைகள் கேட்குமே, ஒன்றுமே வீட்டுக்கு கொண்டு போகிற அரிசி கூட வாங்குறது காசு இல்லையாருக்காரு. அப்போ தட்டுறாரு, இது யார் இந்த போட்டு, இந்த 2 போட்டில் இந்த போட்டு தான் எனக்கு வேணும். நான் தான் ஐயா சீமோன் பேதுரு. சரி சரி வா தள்ளி விடு. கான்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்களா? கனி கொடுக்குற காலம் அல்ல, கனி கொடுக்க முடியாத ஒரு காலம். அத்திமரம் கனி கொடுக்குற காலத்தில் ஆண்டவர் போய் கனியை கேட்கல, கனி கொடுக்க மாட்டாத ஒரு காலத்தில் தான் போய் கனியை தேடினார். அதே மாதிரி கனி கொடுக்க முடியாத, அன்பை காண்பிக்க முடியாத, இரக்கத்தை காண்பிக்க முடியாத, ஊழியத்திற்காக சந்தோஷமாய் வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கார், வேதனையோடு இருக்கார். அவரை பார்த்து உன் போட்டு தான் அது கொஞ்சம் தள்ளி கொண்டு விடு, நான் அது மேலே ஏறட்டும், நான் பிரசவம் பண்ணட்டும். பிரசவம் பண்ண போகிறீங்களா? அப்போ எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? நான் மணிக்கணக்காக பண்ணுவேன். அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துட்ருக்கவா? எனக்கு வேறு வேலை இல்லை, ஏற்கனவே நான் வீட்டுக்கு போக வேண்டாமா, என் பொண்டாட்டி தேடிட்டு இருப்பான், என் பிள்ளைகள் தேடிட்டு இருக்கோம், நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடல. பொறுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை அவர் செய்தார். அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார். இயேசப்பா யாரை சந்திக்கிறாரு, எப்போ சந்திக்கிறாரு, என்ன நோக்கத்தில் அவங்கள கூப்பிட்றாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் அது அவரை பொறுத்தவைகள். யாரை தேர்வு செய்ய வேண்டுமோ அவர்களை தேர்வு செய்கிறார். எதை தேர்வு செய்ய, எந்த போட்டு வேணும் அதை அவர் தான் தேர்வு செய்கிறார். அதில் நாம் தலையிட முடியாது. ஆனால் நம்மகிட்ட அவர் சில காரியங்களை கேட்கும் பொழுது பொறுமையாக அவைகளை செய்வது நம்மை பொறுத்தது. பொறுமை தான் கடலை விட பெரியது. தோல்விகள் மத்தியிலும் கனி கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பணமே இல்லாத நேரத்திலும் ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது அவசியமாக இருக்குது. அதை அவர் அழகாக செய்தார் என்று நான் காண்கின்றோம். இட்ஸ் டூயிங் இட் பெர்ஃபெக்ட். we have to give kudos to Peter. நல்ல மனுஷன், அவர் அழகாக அதெல்லாம் செய்கிறார். தான் ஏமாற்றத்தை வெளியே காமிக்கவே இல்லை. போட்டை கேட்டவுடனே சந்தோஷமாக கொடுக்குறாரு. அவர் மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணுறாரு. சரி அவர் வரட்டும், மக்களுக்கு நல்ல காரியம் தான் நடக்கட்டும்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்கார்ந்துருக்கார். பொறுமை தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எல்லாம் வெற்றியாக இருக்கும்போது பொறுமையாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒன்றுமே இல்லட்டாலும், எல்லாம் எதிராக இருந்தாலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலை கூட பொறுமையாக நம்ம இருக்கணும். பிறருக்கு உதவி செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. கடினமானவைகள் தான், ஆனாலும் அதை செய்து பாருங்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஆண்டவருக்காக நம்ம வர்றது, ஊழியம் செய்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அதையும் அவர் சந்தோஷமாக செய்தார் என்று நான் காண்கிறோம். அந்த கடற்கரையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகிறது. பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். இவ்வளவு ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட அந்த மனுஷன் போட்டை கொடுக்குறானே, ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறானே, பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் உண்டாயிருக்கும். நான் தரமாட்டேன் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அவன் எல்லாத்தையும் இழந்து போயிருப்பான். அன்றைக்கி ஊழியத்துக்கு ஒரு போட்டு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அவருடைய பொறுமை பரலோகத்தில் ஒரு பெரிய ஆரவாரத்தை உண்டாக்கிற்று. உங்களுடைய பொறுமையும் கூட பரலோகத்தில் ஆரவாரத்தை உண்டாக்கும். வேதனை நேரத்திலும், சோதனை நேரத்திலும், தாழ்வி நேரத்திலும் கீழ்ப்படியுங்கள், உதவி செய்யுங்கள், பொறுமையாக இருக்க பழகுங்கள். அங்கே ஊழியம் முடியுது, ஊழியம் முடிஞ்சு ஆண்டு வெற்றிகரமாக எல்லாம் காக்கா குஞ்சுக்கும் சோறு கொடுக்குற மாதிரி, தாய்ப்பறவை கொடுக்குற மாதிரி இவர் எல்லாத்துக்கும் ஆவிக்கிற மண்ணெல்லாம் கொடுத்துறாரு, எல்லாம் போயிடுறாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். நாலு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ தான் அங்கே மேட்ரு ஆரம்பிக்குது. என்னப்பா பீட்டர், என்ன? ஆமாம், நீ பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டிங்களாப்பா, நான் போட்டோ எடுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நீ மறுபடி கடலுக்குள்ளே போ, கொஞ்சம் ஆழமாக போயிட்டு மீனை போய் பிடிக்கிறதுக்கு வலையை போடு. நான் வலையெல்லாம் கழுவிட்டேனே. நோ போ, உள்ளே போய் போட்டு பாரு, ஆழமாக போய் போடு. இதை சற்றேனும் பேதுரு எதிர்பார்த்துருக்க மாட்டார். நானே எதிர்பார்க்கல. போட்டு கொடுத்துட்டாப்பா, ரொம்ப சந்தோஷம், பாரு நிறைய ரசிக்கப்பட்டாங்க, போ நல்லா இருப்பா, போ, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகல. ஐ பிளஸ் யூன்னு சொல்லிட்டு அவர் போகல. இதுதான் நம்முடைய ஆண்டவர். இவ்வளோ நேரம் எனக்கு போட்டை கொடுத்தாயே மகனே, உனக்கு ஏதாவது நன்மை செய்யாமல் நான் இருப்பேனோ? கர்த்தருடைய ஊழியத்துக்கை போட்டை கொடுத்து நீ வெறுமையாக வீட்டுக்கு போகணுமா? போக வேண்டாம், நீ போ, முதல்ல போய் மீன்பிடி, மறுபடியும் தோல்வியான இடத்துல நீ போடு. எவ்வளோ நல்லவர் கர்த்தர், எவ்வளோ நல்லவர். தாம் போட்டை கொடுத்து அவர் வெறுமையை அனுப்பக்கூடாது என்பதை உறுதியாக ஆண்டவர் இருந்தார். தேவனுக்காக வீட்டை திறந்து கொடுங்க, கூட்டம் நடத்துறதுக்கு. தேவனுக்காக அவங்க சம்பளத்தை கொடுங்க, பிள்ளைகளுடைய முதல் மாதம் சம்பளத்தை கொடுங்க.
தசமபாகத்தை கொடுங்க. கர்த்தருடைய தசமபாகம் எனக்காக கேட்குறேன், தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஆண்டு ஊழியங்களுக்காக உங்கள் சர்ச்சு பாஸ்க்கு கொடுங்க, தப்பு இல்லை. வாழ்விலே கர்த்தருடைய காரியத்திற்கு அவங்க பிள்ளைகளை கொடுங்க, ஊழியத்திற்காக பிள்ளைகளை கொடுங்க. நார்த் இந்தியாவுக்கு அனுப்புங்க, ஏன் நம்ம ஊழியத்துக்கு அனுப்புங்க. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக உங்களுடைய பலத்தை கொடுங்கள், வாலிபத்தை கொடுங்கள், தோல்ல தூக்கி சுமருங்க. இறுதியில் அட் தி எண்ட் ஆஃப் த டே தேங்க்யூ போ அப்படின்னு நான் சொல்ல மாட்டார். மாறா, உனக்கு நான் நன்மை செய்வேன், உன் தோல்வி நான் ஜெயமாய் மாற்றுவேன், உன் நிரம்பி வெளியிற பாத்திரமாய் மாற்றுவேன், உனக்கும் ஏனைய மக்களுக்கும் நான் வித்தியாசத்தை காண. இவ்வளோ நேரம் எனக்கு போட்டு கொடுத்தல்லப்பா, இப்போ பொறுமையாக உனக்கு நான் ஏதாவது செய்யணும்ப்பா, ஓ மீனை பிடி போ. இதுதான் நல்ல ஆண்டவர். நம்ம கிட்ட இருந்து ஏதாவது வாங்கினார்னா நமக்கு அவர் கடன்பட மாட்டார், கடனாளியாக இருக்க மாட்டார். God is never your debtor. உங்களுக்கு அவர் கணக்கு அப்படி கடனாளியாகவே இருக்க மாட்டார், கடனை அவர் தீர்ப்பார், எப்படியாவது தீர்ப்பார். இதுதான் இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த கண்ணில் கண்ணீர் பொங்கிருச்சு, பா நீ கொண்டு போடுப்பா, ஆழ்கடலில் கொண்டு போடு. நான் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டு தான் போவேன். உங்கள் வாழ்க்கையில், இந்த பூலோக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யாமல் விட மாட்டார். உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். நீங்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். உங்களுக்கு சுகம் கொடுக்காமல் விட மாட்டார். உங்கள் கடனை அடைக்காமல் ஆண்டவர் விட மாட்டார். உங்கள் சொந்தமாக வீடு கொடுக்காமல் ஆண்டவர் விட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் ஆண்டவர் விட மாட்டார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கைகூட செய்யாமல் விட மாட்டார். கற்பத்தின் கனியை தராமல் உங்களை விட மாட்டார். போய் போடு மகனே அப்படிங்கிறார். உடனே அவர் என்ன சொன்னார் பாருங்க, அதுக்கு சீமோன் ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். We tried our level best all through the night, but we got nothing, Lord. Even then I obey your words. எனக்கு இந்த கடலை பற்றி தெரியாது, எதுவுமே கிடையாது. நான் அத்துப்படி சின்ன வயசுலேருந்து கடலை தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். நீங்கள் சொன்னீங்கிறதுனால நான் இப்போ ஆழமாக போய் போடுறேன். அந்த பேதுருடைய வார்த்தைகள் மிகவும் என்னை தொடுகின்றன. என்ன அழகாக அந்த மனிதன் பேசுகிறார், என்ன அழகாக அவர் தன்னுடைய நிலைமையை சொல்லி ஆண்டவர் மீதுள்ள மரியாதையை எங்கே வெளிப்படுத்துகிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதை அவர் அறிக்கை செய்கிறார். நான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டேன், நைட்டு முழுக்க ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கல, எனக்கு கடலை பற்றி தெரியாது, எதுவுமே கிடையாது, ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால நான் செய்கிறேன். ஊழியத்தை வருவதற்கு முன்பும் ஊழியத்துக்கு வந்த பின்பும் பேதுரு சொன்ன இந்த வார்த்தையை போல ஒரு வார்த்தையை நான் வேறு எங்கும் காணவில்லை. அழகாக தன்னுடைய நிலைமையை சொல்லி, the way in which he responds and speaks is astonishing. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பேதுரு மாதிரி நாம் பேச பழகுவோம். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய் இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தது மாதிரி முறுமுறுக்கக்கூடாது. கண்ணு கிடையாது, அறிவு கிடையாதா, நான் செத்து போட நல்லா இருக்குமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரை தோல்வி தாங்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் உங்கள் மேலே எனக்கு மரியாதை, உனக்கு மரியாதை இருக்குது, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க என்பதை நான் அறிவேன், என் தேவையை நீங்கள் சந்திப்பீங்க நான் நம்புகிறேன். நம்ம எப்பொழுதும் பாசிட்டிவாக ஜெபிக்க வேண்டும், பேச வேண்டும். நம்ம நிலைமையெல்லாம் கஷ்டத்தில் சொல்லி இருந்தாலும் தேவன் நீர் என்னை ஆசீர்வதிப்பீருங்கிறத நம்புகிறேன், என்னுடைய வார்த்தைகள் நம்புகிறேன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக கர்த்தர் உடனடியாக நமக்கு அற்புதங்களை செய்வார். சீமோன் பேதுருடைய அந்த அறிக்கை இந்த சாப்டரில், இந்த பேசேஜில், இந்த இன்சிடெண்ட்டில் இதுதான் மகுடமாக இருக்குது. அழகாக அவர் ஆன்சர் பண்ணுறார். நீ சொன்னதுக்காக நான் போய் போடுறேன். ஆண்டவரே புல்லரிச்சிருப்பார், என்னடா எம்மாவே இவர் இடத்துக்கு மெசேஜ் கேட்கல, போட்டு தான் கொடுத்துருந்தார். மைக் செட்டுக்காரன் மாதிரி, ஸ்டேஜ் போடுற ஒரு மாதிரி, பேக் ட்ராப் வைக்கிற மாதிரி, வீடியோ எடுக்க வந்த ஒரு மாதிரி, கீபோர்டு போட வந்த மாதிரி, ஊழியத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்கார். அவர் மக்களாக உட்காரல. ஆனால் நீ சொன்னீங்கப்பா, அதனால நான் செய்கிறேன். எல்லாம் எதிராக இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால நான் செய்கிறேன். தேவன் மீது எவ்வளவு தன் அபரிதமான நம்பிக்கை, விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தினார். நாமும் அப்படி வாழ்வோம். பாருங்கள், அங்கே இடத்துல என்ன நடக்கிறது பாருங்கள். 6ஆம் வசனம், அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். மற்ற படகுலேருந்து வந்து செய்கை காட்டி அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு வலைகளெல்லாம் கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு போதுங்கிற அளவுக்கு மீனை கொடுத்தாரா. ஒரு போட்டில் மீனெல்லாம் 8 வர முடியல, அதனால் செய்கை காட்டி அடுத்த போட்டை வர வச்சு அதுவும் கூட வந்து அதுவும் நிறைஞ்சிருச்சு. வலை கிளிய போதும், அந்த அளவுக்கு மீன்கள் நிறைஞ்சி வலி இழுத்தா கிழிஞ்சிருப்போம், அவ்வளோ மீன் மாட்டிக்கிச்சான். பேதுரு இப்படி பேசிட்டு போகும்போது மீன் மாட்டாமலே அங்கே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா இப்படி அதிசயம் நடக்காமலையா இருக்கும்.
நம்முடைய ஊழியத்தில் எவ்வளோ பேர் மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க. ஈரபாண்டியப்பட்டினத்தில், இன்னும் மணப்பாட்டில், எவ்வளோ தூத்துக்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க. பிரியத்துக்குரியவர்களே, அம்மணி நகரில் இருக்காங்க, புன்னை காயலில் இருக்காங்க. எல்லோருமே இதை செய்தியில் கேட்க வேண்டும். கர்த்தர் மீது அபரிதமான நம்பிக்கை வைத்து வாயினாலே அறிக்கை செய்து கண்மூடித்தனமாய் ஆண்டவரை நம்பி அவர் சொல்கிறபடி செய்கிற பொழுது வலைகள் கிளியத்தக்கதாக மீன்கள் கிடைக்கும். அக்கௌண்ட்டில் போட முடியாதுங்கிற அளவுக்கு பணம் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு பிஸ்னஸில் மாத்திரமில்லை, எந்த பிஸ்னஸை செய்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். உங்கள் வாழ்விலே இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவனாலே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் தொழிலை எப்படி செய்ய வேண்டுங்கிற ஞானத்தை அவர் கொடுப்பார். ஞானமாய் போடுன்னு சொன்ன மாதிரி ஒரு டெக்னிக் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதில் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் மேலான நன்மைகளை கர்த்தர் நீங்கள் காணும்படியாக உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒரு பெரிய சந்தோஷம் அங்கே உண்டாயிற்று என்று நான் காண்கிறோம். ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு, ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, ஆண்டவர் செத்து போனவங்களை எழுப்பினார், நல்லா பிரசங்கம் பண்ணார். காசு கொடுக்க முடியுமா? பிஸ்னஸ் ஆசீர்வதிக்க முடியுமாங்க? அதுவும் முடியுங்கிறது அதையும் காமிக்கிறார். இதுதான் தெய்வம். அவரால் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய முடியும். பிஸ்னஸில் தான் இன்றைக்கி ஆண்டவர் தேவை. எவ்வளோ பிஸ்னஸ்மே இன்றைக்கி உடஞ்சி போயிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் போகும்படியாக, இடமில்லாமல் போகும்படியாக கர்த்தர் உங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இங்கே நான் காண்கிறோம். எல்லா பிஸ்னஸ்மேனும் இந்த மெசேஜை கேளுங்க, டெய்லி இதை வாசிங்க. அப்போ அவர் பிரமிப்புண்டாருன்னு அப்படி சொல்கிறாரு. 10ஆம் வசனத்தின் பின்பகுதி, அப்பொழுது இயேசு சீமோன் நோக்கி, பயப்படாதே, நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். டக்குன்னு ஆண்டவர் அவனை, யூ வில் நோ லாங்கர் யூ வில் பி த ஃபிஷர் மேன், ராதர் யூ வில் பி ஃபிஷிங் மேன் அப்படிங்கிறார். மனிதர்கள் நீ பிடிப்பாப்பா, மீன் பிடிச்சது போதும், நீ மனுஷர்களை பிடிக்கிறதுக்கு பின்னாலவா, என் ஊழியம் செய்கிறதுக்கு நீ தான் சரியான ஆள். அந்த பேதுருடைய கீழ்ப்படிதல், அவர் ஆண்டவர் மேலே வச்சுருந்த விசுவாசம், அவருடைய வார்த்தைகள் ஆண்டவர் தொட்டபடியினால என் பின்னால் வான்னு சொல்லி புது அசைன்மெண்ட்டை அதை கடற்கரையில் ஆண்டவர் கொடுத்தார் என்று நான் காண்கிறோம். அவரும் பின்னாலே செல்கிறார். ஆண்டவருடைய முதன்மை சீசனாக கேபிட்டல் டிசைபிளாக மாறுறாரு. ஏசப்பாக்கு அப்புறம் அந்த பேதுரு தான் தலைமை சீசனாக இருந்தார் என்பதை வரலாறு சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்ய ஆசைப்படுகிறார். அந்த கடற்கரையில் எவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு பார்த்தீங்களா? இயேசு வந்தார், போட்டை கேட்டார், ஊழியம் செய்தார், மக்கள் ஆசீர்வாதம் பெற்றாங்க. பிறகு கீழே இறங்குறாரு, நீ போ, வலையிலங்க வைக்காத போ, உள்ளே போய் போடுங்கிறாரு. மீன் நிறைய கிடைக்குது. இவர் ஐயோ ஆண்டவரே அப்படிங்கிறாரு, வா என் பின்னால் வா, என் பின்னால் நீ வா, உன்னை மனுஷர்கள் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி கூட்டே போயிடுறாரு. அங்கே செய்தி கேட்க யாரையும் கூட்டு போகல. அதை நீங்கள் நான் மறக்கக்கூடாது. யாரை கூட்டு போனார்? போட்டை கொடுத்த ஆளை கூட்டு போயிட்டாருங்க. ஸோ என்னமா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய நடத்துதல்கள் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. உங்களையும் கூட அப்படியே அழைத்து கொண்டு போவார், பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு பயன்படுத்துவார். உங்களையும் கூட ஆசீர்வதிப்பார். நினைத்து பார்க்க முடியாத திருப்புமுனைகளை தருவார். உங்களுக்கு அஜபிக்கட்டுமா? அப்பா பிதாவை வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த நாளிலும் கூட நாங்கள் எல்லாருமே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அருமையான செய்திகளை கேட்க கர்த்தாவே நீர் உதவி செய்தீங்க, அதற்காக நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்துங்க, ஆண்டவரே நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க, ஆண்டவரே நீங்கள் உம்முடைய பலத்தினாலே எங்களை இடைகட்டுங்கப்பா. தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தெய்வமே, கடற்கரையில் இவ்வளவு காரியங்களை வைத்திருந்தவரே உமக்கு நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே தோத்திரம், முக்கியமாக தோல்வி அடைந்திருப்பவர்களுக்கு, வலையை அலசி கொண்டிருப்பவர்களுக்கு, பிஸ்னஸை மூட போகிறோம், கடையை மூட போகிறோம், வேலையை விட போகிறேங்கிற நிலைமையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதிப்பட்டுகிற மக்கள் நம்பிக்கையற்று இருக்கிறாங்க, சந்தோஷமற்று இருக்கிறாங்க, மறித்து விட வேணுங்கிற பயத்தோடு இருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமை அவர்களை சந்திக்கட்டும். அந்த அவயங்கள் புது அவயங்களை மாறட்டும். செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் புது அவயங்களை மாறட்டும். கண்ணு புது கண்ணாய் மாறட்டும். ஹார்ட்டு புது ஹார்ட்டாய் மாறட்டும். லங்ஸ் புது லங்ஸாய் மாறட்டும். முதுகெலும்பு புதிய முதுகெலும்பாய் மாறட்டும். கால்கள் புதிய கால்களாய் மாறட்டும். விரல்கள் புதிய விரல்களாய் மாறட்டும். இந்த பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும். வேதனை இல்லாத வாழ்க்கையை தார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்றோடு வியாதி, வறுமை, துக்கம், துயரம், தனிமை, சாபம், கசப்பு, தற்கொலை எண்ணங்கள், ஆண்டவரை மனதில் சமாதானமற்ற சூழ்நிலைகள் மறையட்டும். தனிமை மறையட்டும்.
அடைக்கப்பட்டிருக்கிற வாசலில் பிள்ளைகளுக்கு இன்றைய திறக்கட்டு. எதை எதிர்பார்த்திருக்கிறார்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்தும். வயதான காலத்தில் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, அடிபட்டு விடாதபடி, வியாதிகள் வராதபடி காத்துக்கொள்ளும். அந்த வியாதி படுக்கை மாறட்டும். நீண்ட காலமாய் திருமணமாகாத குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். சொந்தமாய் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் தாரும். இரவு நேரத்தில் வருகிற பயங்கரங்களுக்கு, கெட்ட சொப்பனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். சிறைச்சாலையில் இருப்பவர் சீக்கிரமாய் வீடு திரும்ப உதவி செய்யும். ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட உதவி செய்யும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நம்முடைய நிகழ்ச்சிகளை தவறாது பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஆண்டவரை நல்ல உள்ளங்கள், அடைக்கலான்குரிய முதியோர்லத்தை காணிக்கையாள ஜெபத்தில் தாங்குகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.